வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வேகமாய் நம்ம வாசிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். பிடிச்சிட்டேன். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் இந்த நாவனுடைய அறிக்கை, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற 3 விதமான காரியத்தை இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த உலகத்திலே ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வாயை திறந்து பேசுகிற ஆசீர்வாதம். நம்ம நிறைய பேருடைய வீட்டிலே மிருக ஜீவன்களை நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அவங்களுக்கு நிறைய மிருகங்கள் தங்களுக்கு பசிக்குது, தங்களுடைய அன்பு அதை வெளிப்படுத்துது. நாய் பாருங்க, தன்னுடைய அன்புனால அது வாலாட்டுது. மாடு பாருங்க, பசிச்சா அம்மா அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய ஜீவராசிகளுக்கு, ஆண்டவர் உண்டாக்கின ஜீவராசிகளுக்கு தங்களுடைய உணர்வுகளை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது. ஆனா தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படையா, எனக்கு இங்க வலிக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு தலைவலியா இருக்குது, எனக்கு பசிக்குது, அந்த மாதிரி தங்களுடைய வாய்களை திறந்து பேசுகிற சக்தி எதுக்குமே ஆண்டவர் கொடுக்காம யாருக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். நமக்கு நம்முடைய வாய் இருக்கிறதுனால சில நேரத்தில் நமக்கு பேசுவதற்கு இலவசமா இருக்கிறதுனால அதுக்கு பணம் கட்ட வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம், அதுக்கு யாரிடத்துலையும் பெர்மிஷன் கேட்க வேண்டாம், நம்ம பேசுறதுக்கு யாரும் சொல்லி தர வேண்டாம், அது நமக்குரியது, நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்றதற்காக உங்களுக்கு பேச்சு என்கிறது இலவசமாய் கிடைத்திருக்கிறதுனால கண்டிப்பாக அதை கேர்லெஸ்ஸா ஒரு நாளும் நம்ம பயன்படுத்திடவே முடியாது. ஒரு வாலிப தம்பியோடு கடந்த நாட்களிலே பிரேயருக்காக அவனுடைய வாகனத்தில் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுடைய தகப்பனார் சமீபத்திலே மரித்து போனார். அப்போ அப்பாவுக்கு ரொம்ப சின்ன வயசாச்சு, அப்பா எப்படி இப்படி தவறிட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய விபத்தில், ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டார். அப்போ அவன் சொல்லும்போது சொன்னான், பாஸ்டர் எனக்கு ஒன்றுமே புரியல, என்னுடைய தகப்பனார் அடிக்கடி என்னிடத்துல சொல்லிட்டே இருப்பாரு, இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும், தங்கச்சியை நீ தான் பார்த்துக்கணும், தம்பியை நீ தான் பார்த்துக்கணும், அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும், அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ நான் கேட்பேன் அவரை பார்த்து, ஏன்பா நீங்கள் என்ன ஃபாரின் ஏதாவது போறீங்களா, நீங்கள் என்ன வெளிநாடு போறீங்களா, சும்மா என்ன பார்த்து எப்பவும் நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் பார்த்துக்கணும், உங்களுக்கு சின்ன வயசுப்பா, நீங்கள் தான் எல்லாத்தையும் எங்களுக்கு பார்த்துக்கணும். அப்போ ஒரு நாள் அவனை கூட்டிட்டு கொஞ்சம் பேங்குக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்டு பேங்குக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பேங்கில் நான் இந்த மாதிரி பேங்கில் ஒரு எல்ஐசி மாதிரி ஒன்று போட்டிருக்கிறேன், இது நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து உங்களுக்கு பணம் வரும், இதை நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போய், இந்த மாதிரி நான் உனக்கு எல்ஐசி போட்டிருக்கேன், நான் சாகும்போது உனக்கு பணம் வரும். அவன் திட்டிகிட்டே வர, நம்ம நீங்கள் எதுக்கு என்ன இப்போ கூட்டிகிட்டு போனீங்க, ஏன் நீங்கள் போட்டிருக்கிற அந்த மரணத்துக்கு வர்ற அந்த பணம் இப்போ எனக்கு கிடைக்கணும்னு ஏதாவது எழுதியிருக்கிறா, எதுக்கு டேடி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அடிக்கடி அவருடைய வாயிலிருந்து, நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன், நான் சீக்கிரமாக உங்களை விட்டு போயிடுவேன். அதே போல் தன்னுடைய இளம் வயசில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விபத்துக்குள்ளாய் மாட்டப்பட்டு அந்த இடத்திலேயே அவர் இறந்து போனார். அப்போ பைபிள் சொல்லுது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. நம்ம நிறைய பேர் வாயை திறந்து நிறைய பேசுறோம், காரணமே இல்லாம பேசுகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்னா, உன்னுடைய வாயை கடிவாளம் போட்டு, சங்கீதக்காரனாகிய தாவீது
தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெபித்த, தனக்காக ஜெபித்த ஜெபம் ரொம்ப குறைவுதான். அதுல ரொம்ப ஜெபிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு, என்னுடைய உதடுகளுக்கு நீர் காவல் வையும், என்னுடைய நாவுக்கு நீர் காவல் வையும். நான் தீய காரியத்தை எதையுமே பேசக்கூடாது, நான் வாயை திறந்து எதையுமே சொல்லிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே வேதம் சொல்லுகிறது, அவர் என்னவா இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் அமைதியா இருந்தார். அவர் இப்பொழுது வாயை திறந்து பேசுகிறது என்னவென்றால், அப்ப அது வரைக்கும் அவரை வாயை மூடிட்டு அமைதியா இருந்துட்டு, தனக்கு முன்பாக ஜனங்கள் இருந்தார்கள், தனக்கு முன்பாக கூட்டம் இருந்துச்சு, ஆனா ரொம்பலாம் ஆண்டவர் பேசல. பிலாத்துவுக்கு முன்பாக ஆண்டவரை கொண்டு போய் நிறுத்தும் போது அவர் மேல நிறைய குற்றம் சாட்டுறாங்க, நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரோ பேசாமல் அமைதியா இருந்தார். அவர் எதுவுமே ரொம்ப பேசல. ஒண்ணுமே, நீ என்ன பேச மாட்டியா, உன் மேல இவ்வளவு குற்றம் சுமத்துறார்களே, நீ எதுவும் பதில் சொல்லலையா? நான் எதுவும் பேசல. அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாய் வைத்து போனது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ரொம்ப பேசக்கூடாது அப்படின்றதுல ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஜெபத்திலே இருக்கிறவர்கள் நம்ம காத்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய உதடுகளை காத்து கொள்ள வேண்டும். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளின் நிமித்தம் நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்க அம்மாவை நீங்க பேசினதுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும், உங்க மனைவியை பேசினதுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும், உங்க அப்பாவை பேசினதுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும். நீங்கள் யாரையெல்லாம் பேசுனீர்களோ வேதம் சொல்லுகிறது, நீங்க பேசினதை வந்து நீங்க மறந்திருக்கலாம், நீங்க பேசினது வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், நீங்க பேசினதை மற்றவங்க எழுதி வைக்காம இருக்கலாம், நீங்க பேசின காரியங்கள் வந்து யாருடைய எண்ணத்திலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனா பரலோகம் சொல்லுகிறது, நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையின் நிமித்தம் நீங்க பரலோகத்துல ஒரு நாள் போய் நிற்கும் போது நீ இப்படி பேசி இருக்கிற அப்படின்ற கணக்க கொடுக்கிறத பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் என் வாயினால் மனம் பதறி பேசாமல், தேவையற்றதை பேசாமல், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உதடுகளை காத்து கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய திருச்சபைக்கு வருகிற ஒரு தாயார் வந்து கணவன் மனைவிக்கு சண்டை நடக்கும்போது இளம் வயதிலே விதவையானவர்கள், அவங்களுடைய கணவனார் இறந்த அந்த நினைவு நாளுக்கு என்னை ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க ஜெபிக்கிறதுக்காக அந்த நினைவு நாளுக்கு போகும்போது தன்னுடைய கணவனார் இளம் வயதில் இறந்துட்டார். எப்படி இறந்துட்டார் சிஸ்டர்? அப்போ அவங்க கண்ணீரோடு சொன்னாங்க, பாஸ்டர் அவங்க இறக்குறதுக்கு ஒரு விதத்தில் நானும் காரணமாக இருந்தேன். எங்கள் 2 பேருக்குள்ளேயும் சண்டை வரும். நாங்கள் இதற்கு முன்னாடி குடியிருந்த வீடு வந்து ரயில் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அப்போ அடிக்கடி சண்டை வரும்போது வந்து அவங்கள பார்த்து நான் சொல்லுவேன், நீ உயிரோடு இருக்கிறதுக்கு நீ செத்துருக்க கூடாதா, நீ போய் இந்த ரயில் ரோட்டில் விழக்கூடாதா, இந்த ரோட்டில் எத்தனை ட்ரெயின் போகுது, எத்தனை பேர் இந்த ரயில் ரோட்டில் ஒவ்வொரு நாளும் சாகுறாங்க, நீ ஏன் ஒரு நாள் விழுந்து சாக மாட்டியா? அப்போ என்னுடைய கணவனார் வந்து, நீ இந்த மாதிரி பேசாத, ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும்போது நீ வருத்தப்படுவ, நீ பேசாத. அவர் ரட்சிக்கப்படலை, அவருக்கு இயேசுவை பற்றி தெரியாது, எனக்கும் பெருசா இயேசுவை பற்றி தெரியாது, ஆனா நான் அடிக்கடி அப்படி சொல்லுவேன், நீ சாகு, நீ போ அப்படின்னு சொல்லுவேன். ஆனா என்னமோ தெரியல, நான் சொன்னபடியே ஒரு நாள் என்னுடைய கணவனாருடைய சரீரத்தை வந்து ரயில் ரோட்ல தண்டவாளத்துல தான் பச அள்ள முடிஞ்சிருச்சு, எடுக்க கூட முடியல. அதனால ஒவ்வொரு நாளும் அவருடைய இறந்த அந்த நினைவு நாள் வரும்போது என் மனசு அப்படியே பாதிக்குது, எனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி என்னை உறுத்துது, நான் தான் கொன்னுட்டேனோ, அவர் சாவுக்கு நான் தான் காரணமாயிட்டேனோ, நான் இப்படி பேசினதுனால தான் அவர் போய் செத்துட்டாரோ அப்படின்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு பாஸ்டர், நான் என்ன பண்றேன்னு தெரியல, என்னை மன்னிப்பாரா ஆண்டவர், என்னை மன்னிப்பாரா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா? அவ்வளவு ஒவ்வொரு நினைவு நாளுக்கும் அழுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. இந்த நாவை குறித்து 3 காரியத்தை உங்களுக்கு வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் 1 நாளாகமும் 2 நாளாகமும் 10வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். 2 நாளாகமும் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்களுக்கு நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல்
என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல் என்றார். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகோபெயாமிடத்திற்கு வந்தார்கள். ராஜாவாகிய ரெகோபெயாம் முதியோரின் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோட பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் அதை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொன்னான். ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமல் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தமது வார்த்தையின்படியே உறுதிப்படுத்தும்படி தேவனால் இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவி கொடுக்காததை இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக, தாவீதோட எங்களுக்கு பங்கு ஏது? ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரத்திற்கு போய்விடு. இப்போது தாவீதே, உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். நல்லா கவனிச்சுங்க, இந்த நாவினாலே வருகிற 3 விதமான விளைவுகள். இந்த இடத்துல ரெகோபெயாம் ராஜாவாகிறார். யார் அப்படின்னா சாலோமோனுடைய குமாரன். சாலோமோனுக்கு முன்னாடி யார் ராஜாவா இருக்கிறார்னா தாவீது ராஜாவா இருந்தார். தாவீதற்கு முன்பாக யார் ராஜாவா இருந்தார்னா சவுல் ராஜாவா இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எல்லா நாட்டினுடைய ஜனங்களுக்கும் ராஜா இருக்குது, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்ட உடனே ஆண்டவர் முதலிலே சவுலை ராஜாவாய் மாற்றினார். ஆனா சவுல் ராஜாவாய் மாறி அவன் நிறைய விஷயத்தை சொல்லும் போது அங்க இருக்கிற பேலியாளின் மக்களாகிய சிலர், வேதம் சொல்லுது, கொஞ்சம் கூட்டம் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா உன்னுடைய வார்த்தையெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், எங்களுக்கு ராஜா எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்க எங்க வழியை பார்த்து போறோம்னு சொல்லி நிறைய பேர் சவுலோடு வந்து சேரவே இல்லை. ஆனால் தாவீதை துரத்துறதுலே ரொம்ப டைம் செலவு பண்ணின இந்த சவுல் அந்த நாட்டில் இருக்கிற அந்த ஜனங்கள் 12 கோத்திரத்தையும் ஒன்னா வச்சு அவன் ராஜ்யபாரம் பண்ண முடியல. அதற்கு பிறகு தாவீது ராஜாவானான். இந்த தாவீது ராஜாவானதுக்கு பிற்பாடு முதல் அங்கீகாரம் எங்க கிடைக்குதுன்னா யூதா ஜனங்களுக்குள்ளே, அவனுடைய சொந்த கோத்திரத்திலே அவனுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அவர்கள் எல்லாரும் அவனை ராஜாவாக்கினார்கள். ஆனா இந்த தாவீது இல்ல, நமக்கு ஒரு கோத்திரம் இல்ல, நமக்கு 12 கோத்திரத்தையும் அரசாளணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ராத்திரி பகலாய் உழைத்து நிறைய போருக்கு கடந்து போய் தன்னுடைய பிரயாசத்தின் நிமித்தம் இப்ப 12 கோத்திரத்தையும் ஒரே ராஜாவாக அவன் அரசாண்டான். இந்த அரசாட்சியை பிடிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போ தாவீதுனுடைய அந்த ராஜ்யபாரம் முடிஞ்ச உடனே வேதம் சொல்கிற அவனுடைய மகனாகிய சாலோமன் அவனுக்கு ராஜாவானார். சாலோமனும் அப்படித்தான், தனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தினால நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி ஜனங்களுக்கு முன்பாக நல்லதை செய்து அந்த ஜனங்களை வெளியே விடாம ரொம்ப அழகாய் கட்டி காத்து அந்த கடைசி நிமிஷத்துல அவனுடைய இருதயம் இந்த பெண்கள் பக்கத்துல சாஞ்சதுனால அவன் எல்லாத்தையும் இழந்தானே தவிர அந்த ராஜ்யத்தை ரொம்ப அழகா கட்டி காத்தான். இப்போ அவனுடைய மகன் ரெகோபெயாம் அவனுடைய ஸ்தானத்துல ராஜாவாய் மாறுறான். அந்த ரெகோபெயாமை ராஜாவாய் மாறும்போது அந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்க, இல்ல உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப வரி வசூலிச்சாரு, ரொம்ப பாரமா எங்களை சுமத்தினாரு, நீர் எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும்னு தன்னிடத்துல ரிக்வெஸ்டா வந்து கிட்டத்தட்ட 11 கோத்திரங்கள் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லெகுவாக்கும். இந்த ராஜா சரி 3 நாள் போயிட்டு வாங்க, நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லி 2 கூட்டத்தோட ஆலோசனை கேட்குறாங்க. ஒன்று முதியவர்களோடு, இன்னொன்று அவனோடு கூட வளர்ந்த வாலிபர்களோடு. அந்த முதியவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்ல கரெக்ட் தான், அவங்க சொல்றது கரெக்ட் தான், கொஞ்சம் பாரமான அந்த நுகத்தை இறக்கி வச்சுக்கோங்க, ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம கொஞ்சம் சாஃப்டா போலான்னு சொல்றாங்க. அவனுக்கு அது காதுல ஏறல. ஆனா அவனோடு வளர்ந்த வாலிபர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன எதுக்கு இப்படி வந்து பேசிட்டு இருக்காங்க, ராஜான்ற ஒரு கெத்து உங்களுக்கு வேண்டாம், இன்னைக்கு யாரோ வந்து பேசிட்டு இருக்காங்க, நீங்க சொல்லி அனுப்புங்க, என் அப்பாவுடைய இடுப்பு வந்து என்னுடைய சுண்டு விரலுக்கு சமம், எங்க அப்பா வந்து சவுக்குனால தண்டிச்சாரு, நான் உங்களை தேளினால தண்டிப்பேன்,
இப்படி நீங்க ஒரு மிரட்டி அனுப்புங்கன்னு சொன்ன உடனே அடுத்து 3 நாட்கள் தாண்டி அந்த ஜனங்கள் வரும்போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எங்க அப்பா ஒரு நுகத்தை வச்சிருக்காரு, நீங்க நினைக்கிறீங்களா? நான் அதிக பாரமாக்குவேன். என் அப்பா சவுக்குனால தண்டிச்சார் நினைக்கிறீங்களா? நான் உங்களை தேள்களினால தண்டிப்பேன். இந்த வார்த்தை ராஜாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனே 40 வருஷம் சவுலுக்கு, 40 வருஷம் தாவீதுக்கு, 40 வருஷம் சாலோமனுக்கு, 340 கிட்டத்தட்ட 120 வருடங்களாய் கட்டி காத்த அந்த குடும்பத்தை இவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இனி எனக்கு உங்களோட என்ன பங்கு, இனி எங்களுக்கு என்ன சுதந்திரம்? ஒண்ணுமே கிடையாது. இஸ்ரவேலே, உன் வீட்டுக்கு நீ திரும்ப, நீ உன் குடும்பத்தை மட்டும் நீ பார்த்துக்கப்பா. அந்த கோத்திரங்கள் அப்படியே 2ஆக பிரிந்துதான் இஸ்ரவேல் யூதா அப்படின்னு தங்களுடைய நாட்டுக்குள்ளேயே, தங்களுடைய தேசத்துக்குள்ளே ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ளேயே 2 விதமான மிகப்பெரிய பிரிவினை வருவதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. தன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை. நம்பர் 1, நீங்க மறந்துடக்கூடாது, நாவுக்கு ஒரு வலிமை இருக்குது. நாவுக்கு ஒரு வலிமை இருக்குது. என்ன வலிமை தெரியுமா? அத்தனை நாட்களும் கட்டி காத்து உருவாக்கி வைத்திருந்த குடும்பத்தை, வாழ்க்கைய, நம்பிக்கைய ஒரே நிமிஷத்துல உருக்குலைக்கும் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. சிலர் அவ்வளவு அதிகமாய் குடும்பத்தை கட்டி எழுப்புவாங்க. அந்த குடும்பத்தை கட்டி எழுக்கிறதுக்கு அவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. அவ்வளவு பணத்தை செலவு பண்ணியிருப்பாங்க. அத்தனை சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. ஆனா ஆரம்பிக்கப்பட்ட அந்த குடும்ப உறவு ஒரே ஒரு வார்த்தையின் நிமித்தம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பம் உருக்குலைஞ்சு சின்னாபின்னமாகி 4 பக்கமாய் திரும்பி, கணவன் மனைவிக்கு பேச்சுவார்த்தை கூட இல்லாம, 2 சொந்தங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாம, பணம் பிரச்சனை இல்லை, படிப்பிங்க பிரச்சனை இல்லை, அழகு இங்க பிரச்சனை இல்லை, இங்க என்ன மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாயிலிருந்து பேசின வார்த்தை தான் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை உருவாக்கி வச்சிருக்கிறத ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உடைச்சிடக்கூடாது, உருக்குலைய பண்ணிடக்கூடாது. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருடைய வார்த்தைகள் சில குடும்பத்தில் உடைவுகளை கொண்டு வருமானால், இன்னைக்கு கத்திரத்தில் மன்னிப்பு கேட்டு, இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, ஈஸியா சுலபமா ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, கோர்ட் வரைக்கும் அவங்களை கொண்டு போய் நிற்க வச்சிருச்சு. ஒரு வார்த்தை பாருங்க, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அவங்கள விட்டு துரத்திருச்சு. ஒரு வார்த்தை பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தையே எடுத்துருச்சு. எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை உருவாக்குறது அப்படின்றது உருவாக்குறது என்று அது சுலபம் இல்லை. அது கர்த்தரே நமக்கு செய்கிறவர், உருவாக்குகிறவர் கர்த்தர். குடும்ப உறவுகளை உருவாக்குகிறவர் கர்த்தர். 2 பேருக்குள்ளேயும் ஒற்றுமையை கொடுக்கிறவர் கர்த்தர். கணவன் மனைவியை இணைக்கிறவர் கர்த்தர். குடும்பங்களை இணைக்கிறவர் கர்த்தர். ஆனா உங்களுடைய பேச்சு ஒரு நாளும் உங்களை சுற்றி இருக்கிற குடும்பங்களை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, எதையுமே உருக்குலைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். முழு பலத்தோட சொல்லுங்க. என் வாயினால எதையுமே உடைச்சிடக்கூடாது ஆண்டவரே, உறவுகளை உடைச்சிடக்கூடாது ஆண்டவரே, எதிர்காலத்தை உடைச்சிடக்கூடாது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. என் வாய்க்கு காவல் வையும்,
கைகளை உயர்த்தி சொல்லுவோம். தீயன எதையுமே நான் நாட விடாதையோ, தீயன நான் நாட விடாதையோ. சேர்ந்து சொல்லுவோம். உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யோ. உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யோ. தூபம் ஜபங்கள் ஏற்று கொள்ளுமையா, மாலை வலி போலி கைகளை உயர்த்தி நேனையா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு கத்திக்கு ரெண்டு காரியத்தை செய்ய தெரியும். அந்த கத்தி நல்ல மனுஷனுடைய கையில கிடைச்சா அந்த கத்தி பயனுள்ள கத்தியா மாறும். அதனால அவங்க காய்கறி வெட்டலாம், அவங்க ரொம்ப பிரயோஜனமா அதை பயன்படுத்திக்கலாம். ஆனா அந்த கத்தி ஒரு திருடனுடைய கையில, ஒரு மோசமானனுடைய கையில அந்த கத்தி கிடைக்கும்னா அந்த கத்தி அவனை எங்க வரைக்கும் கொண்டு போய் விடும் தெரியுமா? அவனை கொலகாரன் வரைக்கும் அந்த கத்தி கொண்டு போய் விடும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கத்தி. ஒரு கத்தியை கேர்லெஸ்ஸா நம்ம பயன்படுத்த முடியாது. ஒரு கத்தியை கவனக்குறைவா யாருமே செயல்படுத்த முடியாது. அது என்ன பண்ண தெரியுமா? முன்னாடி இருக்கிற எதுவா இருந்தாலும் அந்த கத்தியை செலுத்துகிறவன் எவ்வளவு வேகத்தோட செலுத்துறானோ அதுக்கு வெட்ட மட்டும்தான் தெரியுமே தவிர வேற ஒன்றும் பதில் சொல்ல தெரியாது. இன்னைக்கு இந்த திருச்சபையை நடத்துவது நிறைய பேரை சந்திக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்ன தெரியுமா? கட்டி காத்த குடும்பம், அவ்வளவு வெற்றியாய் நடத்தின குடும்பம், சிலருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பேச தெரியாததுனால அந்த குடும்பம் உருக்குலைஞ்சு உடைஞ்சு சின்ன பின்னமாகி இனி சேரவே முடியாத அளவிற்கு அந்த குடும்பம் நிற்கதியா நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா அவ்வளவு துக்கமா இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த ஒரு வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளை கண்டிப்பா எதுல கவனமா இருக்கணும்னா, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நான் கவனமாய் பேச வேண்டும். இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையை நீங்க ஒரு பெரிய பொருட்டா எடுக்காம இருக்கலாம். உங்க வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைக்கு நீங்க கணக்கு வைக்காம இருக்கலாம். கோபம் வந்தா நீங்க என்ன வேணாலும் பேசலாம். யாராவது ஒருத்தர் கோபப்படுத்தினா நீங்க என்ன வேணாலும் சொல்லுகிற ஆளா இருக்கலாம். ஆனா இந்த செய்தியில ஆண்டவர் உங்களோட தெளிவா பேசுறாரு. உன் வாயினுடைய வார்த்தையினால உன் குடும்பத்தை உடைச்சிடாத மகளே, உன் குடும்பத்தை உடைச்சிடாதீங்க மகனே. சண்டைக்காரியோட ஒரு வீட்டிலே தங்கி இருக்கிறதை பார்க்கலும் ஒரு வீட்டினுடைய மூலையில தங்கி இருப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. சண்டைக்காரியினுடைய வீடு ஓயாத ஒழுக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது. சிலர் பாருங்க, அப்படியே தங்களுடைய வாயினால சொல்லிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. இல்ல, உங்களுடைய வாயினுடைய வார்த்தை சுருக்கமா இருப்பதாக. சர்ச்சில் பின்னாடி வேலை நடந்துட்டு இருக்குது. பக்கத்து வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை. அந்த சண்டையை அவர்களுடைய ரூமை தாண்டி அந்த சத்தம் வெளியே வருது. வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சத்தத்தை கேட்குறாங்க. நானும் அந்த சத்தத்தை கேட்குறேன். அவங்க கணவனாரை பார்த்து, உங்கள் அக்கா என்ன வசத்தியா, உன் அக்கா என்ன யோக்கியமா அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த கணவனார் சொல்கிறாரு, ஜாக்கிரதை, வார்த்தையை அளந்து பேசு, எனக்கு ரொம்ப கோபம் வருது, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா இல்லையான்னு கேட்குறாரு. உடனே என்ன நான் வாயை மூடணும், நான் எல்லாம் வாயை மூட முடியாதுன்னு சொல்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கோபம் வருது, நீ தயவு செய்து நீ பேசாத, நீ எதுவுமே பேச வேண்டான்னு சொல்கிறாரு. திரும்ப அவங்க இன்னும் நான்லாம் வாயை மூட முடியாது. உடனே அங்கேருந்து ஒரு சின்ன குழந்தையினுடைய பெண் குழந்தையினுடைய சத்தம் கேட்குது. அந்த குழந்தை சொல்லுதுமா, அவர் தான் பேச வேண்டான்னு சொல்கிறாரேம்மா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாமேம்மா அப்படின்னு. உனக்கு என்ன தெரியும், நீ போ அந்த பக்கமா.
அப்படின்னு அந்த அம்மா தொடர்ந்து கத்தி கொண்டே இருக்கிறாங்க. நான் அந்த காதலை கேட்டுட்டே இருக்கிற சில நிமிஷத்துக்குள்ளேயே வீட்டிலிருந்து பாத்திரம் எல்லாம் மடமடன்னு விழுகிற சத்தம் கேட்குது. உடனே அந்த குழந்தை வந்து அழுது, அப்பா வேணாப்பா வேணாப்பா வேணாப்பா. அந்த பாத்திரத்தை எல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த நபர் சொல்றாரு, என்ன ரொம்ப கோவப்படுத்தாத, என்ன ரொம்ப கோவப்படுத்தாத. உடனே அந்த அம்மா இன்னும் சத்தமா சொல்றாங்க, என்ன உனக்கு மட்டும் கை இருக்குன்னு நினைச்சு வரியா, அடிச்சிருவியா நீ என்ன பண்ணிடுவ, நான் ஜெயிலுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் போட்டுமா அப்படின்னு கத்துறாங்க. அவங்க அந்த லேடி மேல அவர் கையை வைக்கிறது, அந்த சிஸ்டர் மேல கையை வைக்கிறது, அடிக்கிறது என்னுடைய காதுகளில் கேட்குது. அந்த குழந்தை அழுது, அந்த பையன் கத்துறான். 2 குழந்தைகளுடைய உணர்வு கூட என்னன்னு தெரியாம, சரி அவரை நம்ம ஏன் கோவப்படுத்தணும், அந்த மனுஷன் நல்ல மனுஷன், இவங்க கெட்டவங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லல. இப்ப அந்த இடத்துல என்ன தேவை தெரியுமா, இப்ப அந்த இடத்துல அமைதியா தான் தேவை. இந்த இடத்துல இப்ப அந்த இடத்துல நிரூபிக்க முடியாது. இப்ப அந்த மனுஷன் கோபமா இருக்கும்போது ஒண்ணுமே நம்ம சொல்ல முடியாது. அந்த மனுஷனுக்கு எந்த உணர்வும் இருக்காது. இது நம்ம பேச வேண்டிய நேரம் அல்ல, இது நம்ம பேச வேண்டிய இந்த நிமிஷத்துல நம்ம பேச முடியாது. அதை உணர்ந்துகிட்டு அந்த இடத்துல அந்த அம்மா அமைதியா இருந்திருக்கலாமேன்னு என் மனசு அந்த இடத்துல சொல்லிருச்சு. எனக்கு தெரியும், எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பாவுக்கு சண்டை நடக்கும்போது எங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும்னு எனக்கு தெரியும். அவ்வளோ வருத்தமா இருக்கும், கண்ணீரா இருக்கும், பயமா இருக்கும். எங்க அப்பா என்ன எங்க அம்மா அடிச்சிருவாங்களோ, எங்க அம்மா அமைதியா இருக்க மாட்டாங்களா. ஐயோ கர்த்தருடைய பிள்ளைகளே, தாய் தகப்பன் சண்டை போடும்போது ஒரு பிள்ளையினுடைய மனநிலைமை எவ்வளவு எப்படி இருக்கும்னு அதை கடந்து வந்தவன் நான் என்னமோ தெரியல, ரொம்ப பயத்தினுடைய உச்சகட்டத்துக்கு மாற்றப்படுவதற்கு அது கூட காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். தாங்கவே முடியாது, அவ்வளோ பயமா இருக்கும். ஒரு பிள்ளைய முன்னாடி வச்சுட்டு அந்த உங்களுக்கு ஸ்ட்ராங், உங்களுக்கு பழக்கம், நீங்க சண்டையை பார்த்து நிறைய பழகி இருப்பீங்க, வாக்குவாதங்களை பார்த்து பழகி இருப்பீங்க. ஆனா உங்க பிள்ளைக்கு அது புதுமையா இருக்கும். அவங்க இருதயம் ரொம்ப சின்ன இருதயமா இருக்கும். அவங்களுக்கு அவ்வளவு தூரம் பலன் எதுவுமே இருக்காது, அனுபவம் எதுவுமே இருக்காது. அந்த பிள்ளைக்கு முன்னாடி கத்திய தூக்குனா அந்த பிள்ளைக்கு மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த பிள்ளைக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு கை ஓங்கினா அந்த பிள்ளையினுடைய மனநிலைமை எப்படி இருக்கும். ஒரு பிள்ளைய கூட தனக்கு முன்னாடி பயப்படுறானேன்னு கூட பார்க்காம அந்த சண்டையை மூட்டி நீங்க எப்படி விடுவீங்க? அதனால ரொம்ப கவனமா கவனிங்க. உங்களுடைய நாவிலே இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? உங்க நாவு வந்து நிறைய குடும்பத்தை உருக்குலைச்சிரும். ஆண்டவரே, என் நாவு எதையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா கட்டுகிறதா மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஒரு நாளும் உருக்குலைக்கிறதாய். மனம் திரும்புங்க. யாராவது ஒருத்தரோட கத்திருந்த சத்தத்தை பேசுகிறாரே, ஆனால் எனக்காக தான் பார்த்து பேசுறாரு. என் நாவுக்கு நான் காவல் வைக்கணும். நான் பேசுகிறது, நீங்க பேசிட்டு போவீங்க, உன் மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது. அடுத்த நிமிஷத்துல நீங்க சரியாவீங்க. சொல்லுங்க, இவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை வருத்தப்படுத்திட்டு, இவ்வளவு தூரம் ஒரு மனுஷியை வருத்தப்படுத்திட்டு, இல்லாததையும் பொல்லாததையும் பேசி, முன்னாடி நடந்ததை பேசி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்ததை பேசி, வீட்டில் இருந்த யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு பேசி, இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் வந்ததை வச்சு ஏதாவது ஒரு பேசி, அவ்வளவு தூரம் அந்த மனசை கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி அடுத்த நிமிஷத்தில் போய் செல்லம், தங்கம், உசுறு அப்படின்னு சொன்ன உடனே எப்படிங்க மன்னிக்க முடியும்? எப்படிங்க மறக்க முடியும்? கவனிங்க. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சில நேரத்தில் சிலரை பார்த்து ஒரு அடி அடித்தா கூட தாங்கிடுவாங்க, ஏதோ அமைதியாக போனால் கூட விட்டுருவாங்க. ஆனால் வார்த்தையினால திரும்ப 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 கொன்னுட்டு அதுக்கப்புறம் நான் நல்லவன், நான் நல்லவா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், எல்லாமே ஒரு ஒரு பீரியடு தான், ஒரு கட்டம் வரைக்கும் தான். நீங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் சரி மன்னிச்சிடலாம், சரி தெரியாம பேசுறாங்க, சரி தெரியாம பேசிட்டா, தெரியாம பேசிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு காலகட்டத்திற்கு மேல திரும்ப திரும்ப பேசி அந்த மனசை உடைச்சிட்டீங்கன்னா, அதற்கு பிறகு நீங்க என்னதான் உயிரை கொடுத்தாலும் அந்த இருதயத்தில் இருக்கிற வடுவை, காயத்தை ஆத்துறது அப்படின்றது
அவ்வளவு சுலபமானது அல்ல. இந்த ஜெபத்தில் ஏதோ ஒரு தாய் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தகப்பனார் இருக்கலாம். பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது மொத்தமும் எனக்கு தான். என் இருதயத்தில் அவ்வளவு காயத்தை நான் சுமந்துட்டு இருக்கிறேன். வார்த்தையினால் அப்படியே கொன்னுட்டாங்க பாஸ்டர். எனக்கு பதில் பேச தெரியாது. நான் பதில் பேசி என்னால் நிரூபிக்கவே முடியல. ஆனால் கூட அவங்க வாயை மூடுறது மாதிரியே தெரியல. நான் எப்படி மன்னிக்க முடியும்? நான் எப்படி பேச முடியும்? நான் எப்படி பழையது போல இருக்க முடியும்? எல்லாத்தையும் பேசிட்டு பழையது போல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? நம்ம சில நேரத்தில் ஈஸின்னு நினைக்கிறோம், மறந்துடுறோம். இல்லை இல்லை, அது என்னவா மாறும் அப்படின்னு சொன்னா பெரிய காயமாய் மாறும். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகிறார்கள். பெரிய கற்பனையோடு புறப்பட்டாங்க. ஆண்டவர் அவர்களை அனுப்பும் போது சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசம் எப்படி தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்க நீ ஒரு வீட்டில் குடியிருப்ப, அதை நீ கட்டியிருக்க மாட்ட. அங்க ஒரு திராட்சை குலையை நீ சாப்பிடுவ, அதை நீ நட்டிருக்க மாட்ட. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். ஜனங்களுக்கு 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவ்வளோ பெரிய கற்பனை. ஐயோ, கானானுக்கு போறோம், கானானுக்கு போறோம். தன்னுடைய சன்னதி அடுத்து வருது. மகனை பார்த்து சொல்றாங்க, பா ஆண்டவர் கானானை வாக்களிச்சிருக்காருப்பா. ஒவ்வொரு ஜெனரேஷனும் கானான் 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 அப்படின்னு ஆசைப்பட்டு லாஸ்ட் மூமெண்ட், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, தடுக்கி விழுந்தா போலாம். கண்ணில் பார்க்கும்போது அந்த தங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த கானான் கண்ணில் தெரியுது. 12 பேரை ஜோஷுவா 12 பேரை மோசையை அனுப்புறாரு. 12 பேரும் போய் பார்த்துட்டு திரும்பி 10 பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த தேசத்தில் கனிகளெல்லாம் இருக்கிறது உண்மைதான், அந்த தேசம் நல்லா இருக்கிறது உண்மைதான், ஆனால் நம்ம அங்கே போய்க்கிட மாட்டோம். அங்கே இருக்கிறவங்க ரொம்ப பெரிய ராட்சதர்கள், ஏற்கனவே நம்ம தளர்ந்து போய் வந்திருக்கிறோம், அவங்களோட யார் யுத்தம் பண்ணுவா? அந்த 10 பேரும் துர்ச்செய்தியை சொன்னார்கள். ஆண்டவருக்கு எதுக்கு கோபம் வந்துச்சோ இல்லையோ, இவ்வளவு நாட்களாய் கட்டி காத்து விசுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் எடுத்த அத்தனை முயற்சியையும் அந்த 10 பேரும் உருக்குலைச்ச பண்ண உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாருமே இந்த வனாந்திரத்தில் விழுந்து அழுவீர்கள். ஜோஷுவாவும் காலேப் இந்த 2 பேரை தவிர யாருமே கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டீங்க. காரணம் என்ன தெரியுமா? வார்த்தையினால உருக்குலைய பண்ணுகிறது. ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், என் வாயின் வார்த்தைகள் உம்முடைய சமூகத்திலே பெரிதியாயிருப்பதா, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம் சமூகத்தில். சத்தமா சொல்லுங்க. இந்த இளம் வாலிப தங்கச்சிகளுக்கெல்லாம் சொல்றேன், ரொம்ப கவனமா சொல்றேன். இப்பவே இந்த செய்தியிலே ஒரு தீர்மானம் நீ எடுத்திருப்பா. உன்னுடைய வாழ்நாள் நல்லா இருக்க, நீ உங்களுடைய கணவனாரோடு சுகமாய் குடியிருக்க. சில கணவனாருக்கு புரிஞ்சுக்க தெரியாதுப்பா, ஒரு வார்த்தைனாலும் கொல்றது மாதிரி பேசுகிற சில கணவனார் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இருக்கிற பலவீனமே எது தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற பலவீனமே வாய்தான். உங்க கை நீளாது, நீங்க கத்தியை தூக்கிட்டுலாம் வரமாட்டீங்க. ஆனா எதுல நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க தெரியுமா? நீங்க நிறைய பேசுவீங்க, ஆனா உங்க மனசுல எதுவுமே இருக்காது. உங்க மனசு திறந்த வெளியா இருக்கும். ஆனா வாலிப தங்கச்சிங்க ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க அம்மா அப்படி இருக்காங்களா? எனக்கு தெரியும் பாஸ்டர், எங்க அம்மா ரொம்ப பேசுறாங்க, எங்க அப்பா ரொம்ப சாதுவா, அப்படியே. நான் குற்றப்படுத்தல, சகோதரிகளை குற்றப்படுத்துறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அவங்கள பேச வைக்கிறதே சில நேரத்தில் ஜென்ஸ் தான் பேச வைப்பாங்க. அவங்கள பேச வச்சு வேடிக்கை பார்க்க வச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறது உண்மை. உங்கள் கணவனாரை விட நீங்கள் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறீங்க. உங்கள் கணவனாரை விட நீங்கள் ரொம்ப ஜெபிக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவரை ரொம்ப பற்றி பிடிக்கிறீங்க. உங்கள் வாழ்நாள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொருத்தனை என்ன தெரியுமா? நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால், உடைக்கிறது மாதிரி எந்த வார்த்தையும் என் வாயிலிருந்து, சத்தமா சொல்லுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. சண்டைன்னு வந்தா நான் அமைதியா போவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் பதில் பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கண்டிப்பா சொல்றேன், என்னுடைய இந்த 24 வருட ஊழிய அனுபவத்தில்
நான் கண்டுபிடிச்சது, ஒரு குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு அமைதி மிகப்பெரிய ஆயுதம். அமைதி மிகப்பெரிய ஆயுதம். எப்படி பாஸ்டர் பேசாமல் இருக்கிறது? பேசாமல் இருந்தால் அவர் திருந்திடுவாரா? பேசாமல் இருந்தால் மாறிடுமா? பேசாமல் இருந்தால் இன்னும் தான் கொஞ்சம் பாஸ்டர். நான் சொன்னேன், பேசின உடனே மாறிடுச்சா? பேசின உடனே கிடச்சிருச்சா? பேசின உடனே எல்லாம் விட்டுட்டாங்களா? இல்லைல்ல. நம்ம பேசுகிற வார்த்தைக்கு ஒரு டைம் தான் சில நேரத்தில் மரியாதை. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தா நம்முடைய வார்த்தைக்கு என்ன இருக்காது? நீங்கள் அவைலபிளாக இல்லாத ஒரு இடம் எங்கே தெரியுமா? இருக்கக்கூடாத ஒரு இடம் தெரியுமா? நீங்கள் பேசுகிறதுல எப்படி இருக்கணும் பைபிள் சொல்லுதுன்னா, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இதில் மட்டும் நீங்கள் அவைலபிளாக இருக்கவே கூடாது. சொல்லுங்கள், நல்ல கையை கொடுத்து சொல்லுங்கள். ஆனால் நிறைய பேர் ஃபோனில் எதில் ரொம்ப அவைலபிள்? ஹலோ, உங்களை மதிக்காததுக்கு காரணம் என்னென்ன? உங்களை மதிக்காததுக்கு காரணம் என்ன? உங்கள்ட்ட காசு இல்லைன்னா உங்களை நிறைய பேர் மதிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ரொம்ப பேசுகிறன்றதுக்காக. நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பை நீங்களே, உங்கள்கிட்ட பேசுறதற்கு ஒரு வார்த்தை பேச முடியுமான்னு யோசிக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கணும். அவ்வளோதான். எனக்கு நேரம் போச்சுன்னா இவளுக்கு ஃபோன் பண்ணால் போதும், நல்லா கதை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆமாம், ஒரு காலத்தில் ஃபோனுக்கு நிறைய பணம், இன்றைக்கி ஃப்ரீ. நல்லா காதை விட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறது என்னன்னா, என்னத்தான் பேசுவாங்கன்னு தெரில. அது காலையிலையும் பேசுவாங்க, சாயந்தரமும் பேசுவாங்க, நைட்டும் பேசுவாங்க. உங்கள் ஹால் ஹிஸ்ட்ரியில் உண்மையாய் ஒரு தலைவன் தலைவி ஆக போகிறவங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுக்குரிய வேலை நிமித்தமாய் பேசுறது தப்பு இல்லை. சும்மா ஆகாத சம்பாஷணை, பக்கத்து வீட்டு கதை, எதிர் வீட்டு மாமியினுடைய கதை, சர்ச்சு பிலிவருடைய கதை, சாரி கதை, சுடிதார் கடை, செருப்பு கதை, ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. குழம்பு கதை, சட்டி கதை, என்னைக்கும் பண்ணுறதானே அன்னைக்கு பண்ண போறீங்க. அதுக்கு நான் இதை போட்டேன், அதை போட்டேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். நீங்கள் என்ன போட்டால் என்ன? அது ரசமும் விஷம் மாதிரி தானே இருக்குது. கணவனார் ரொம்ப சண்டை போடுறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மாட்ட பேசுறதுக்கெல்லாம் இவர் சண்டை போடுறாரு. எங்கள் அம்மாட்ட நான் என்ன கள்ள தொடர்பில் பேசிகிட்டு இருக்கிறேன், எங்கள் அம்மாட்ட பேசுறதுக்கெல்லாம் இவர் சண்டை போடுறாரு. அம்மாட்ட பேசுறதுக்கே ஒரு குடும்பத்தில் உள்ள கணவனார் சண்டை போடுறாருன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் அம்மாட்ட பேசியிருப்பீங்க? அம்மாட்ட நிறைய குடும்பங்கள் உடைவதுக்கு தான் காரணம். நான் பார்க்குறேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அம்மா பேசுறது, அப்பா பேசுறது, தம்பி தங்கச்சி எல்லாரையும் பேசும்போது மணி 11. ஹே அப்படின்னு என்ன ஏன்றீங்க? இவருக்கு மனசுக்குள்ள எது? இதுவரைக்கும் அவங்க குடும்பத்தோட இத்தனை மணி நேரம் பேசிட்டு இவ்வளவு லேட்டா நான் இப்ப என்ன பண்ணினேன்? எங்க அம்மாட்ட பேசினது குற்றமா? எங்க தம்பிட்ட பேசினது குற்றமா? உங்களுக்கு எங்க வீட்டு ஆட்களை யாரையுமே பிடிக்காது. கல்யாணத்திலே உங்க புத்தியை காமிச்சிங்க. உங்க அம்மாவும் காமிச்சாங்க, உங்க அப்பாவும் காமிச்சாங்க. எனக்கு தெரியாது உங்க வண்டவாளம் தண்டவாளம் எனக்கு தெரியாது. உங்க அம்மா எங்க அப்பாவை முறைச்சு பார்க்கல, உங்க அம்மா எங்க அம்மாவை அப்படி திட்டல. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகா. அம்மாவா இருந்தா கூட அவங்கள்ட்ட எப்படி தான் நம்ம பேச முடியும்னா, அதற்கென்று ஒரு காலை வரை அளவு பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்த ஒவ்வொரு அம்மாங்களுக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறேன். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்களே கெடுத்து குட்டி சோறு ஆக்காதீங்க.
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடும்பத்தில் நடந்த மொத்த கதையும் கேட்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்களே அழிச்சிருவீங்க. ஒவ்வொரு தகப்பனாருக்கும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைய பார்த்து நல்லா இருக்கிறியாம்மா, நல்லா இரு, ஜெபம் பண்ணு, கத்துறவங்க கூட இருப்பார் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஓயாமல் காதுலேயே ஹெட்ஃபோனை மாட்டிட்டு என் புள்ள பேசுகிறா, என் புள்ள பேசுகிறா, என் புள்ள பேசுகிறா, எத்தனை மணி நேரம் பேசுவாங்க? உங்கள் பிள்ளை கேட்டால் என் டேடி செல்லம். யார் செல்லம் மாமா? டேடி செல்லம், மம்மி செல்லம். எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? இல்லை இல்லை ஆண்டவரே, ஒன்று என் வாய்க்கு சொல்லுங்க, எல்லாருமே சத்தம் எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாய்க்கு காவல் வை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் வாய்க்கு காவல் வை. நீங்க என்னமோ இந்த பூனை பால் குடிக்குமான்றது மாதிரி, ஐயோ அப்படிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது பாஸ்டர், நானா பேசுறதா? இல்லையே, எங்கள் வீட்டில் வந்து கேளுங்க, நான்லாம் ஒரு வார்த்தை பேச மாட்டேனே. அமைதியின் சிகரம். அப்படிதான் பொறுமைன்னா என்னதான் பாஸ்டர்? உதாரணம் காமிக்கணும், எந்த வார்த்தையும் பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன், கல்லூலி மங்கன மாதிரி இருப்பேன் அப்படின்னெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை, உங்கள் நேச்சர் இது இல்லை. உங்கள் நிறைய பேர் எங்கே வந்தா இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்தாலே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் நடிகர்கள். இங்கே நிறைய நடிகர்களை பார்க்கலாம். எங்கே? திருச்சபைகளுக்குள்ளே நிறைய நடிகர்களையும் நடிகைகளையும் பார்க்கலாம். இங்கே விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் கார் எடுக்க போறதுக்கு முன்ன சுயரூபம் வெளியே வந்துடும் பாருங்களேன். செருப்பு போறதுக்குள்ள சுயரூபம் வெளியே வந்துடும் பாருங்க. சரி போ அந்த பக்கமா, எனக்கு கிளம்ப வேண்டாமா, அவ்வளோ. அப்போ இல்லை அப்படியே பொதுவாகவே எனக்குள்ள ஆண்டவரே எனக்கு தாரும், எனக்கு அமைதியை தாரும். ஹல்லேலூயா. இந்த பைபிள் காலேஜில் நான் படிக்கும்போது ஒரு நோட்டு ஒன்று நான் வச்சுருந்தேன். பைபிள் காலேஜில் நடக்கிற எல்லா சம்பவத்தையும் எழுதி வைக்கிற பழக்கம் எனக்கு இருந்துச்சு. நான் எடுக்கிற தீர்மானம், கர்த்தர் எனக்கு செய்கிற அற்புதம், எனக்கு எவ்வளோ பணம் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு, என்ன செஞ்சுருக்கிறேன், யார் கொடுத்துருக்குறாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் அப்போ எழுதி வைத்திருக்கிற பழக்கம் எனக்கு இருந்துச்சு. கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடு மாற்றும் போது அந்த 2000 எழுதின அந்த சின்ன டைரி வந்து என்னுடைய கண்ணில் பட்டுருச்சு. அப்போ எல்லா வேலையும் விட்டு அந்த டைரியை கையில் எடுத்து ஒன்றொன்னா நான் வாசிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் நிறைய அற்புதங்களை அதில் எழுதி வச்சுருந்தேன். ஆண்டவர் என்ன, நான் வந்து ரொம்ப முடியாமல் ஒன்றும் இல்லாமல் தான் வீட்டிலேருந்து வந்தேன். எனக்கு வந்து பணம் கொடுத்து உதவுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் 1 வருஷம் பைபிள் காலேஜ் முடிக்கணும்னா இந்த நோட்டு இதெல்லாம் ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 20,000 ரூபா செலவாகும். அப்போ அந்த 20,000 ரூபா தேவையை ஆண்டவர் சந்திச்சிருப்பார். 20,000 ரூபா எனக்கு அன்னைக்கெல்லாம் 20,000ன்றது வந்து பெரிய கோடிக்கணக்கான பணம் மாதிரி ஒரு மதிப்பு. எப்படா எனக்கு 20,000 ரூபா கிடச்சி அப்படின்றத நான் எழுதி வச்சுருப்பேன். அதெல்லாம் ஒன்றொன்னா புரட்டி பார்க்கும்போது அப்படியே கண்ணீரே வந்துச்சு. சார் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரை, நீங்கள் எவ்வளோ நல்லவர், எப்படி நீங்கள் என்னை பார்த்துருக்குறீங்க, எப்படி என்னை போஷிச்சிருக்கிறீங்க. அதில் வந்து 2003 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நான் எழுதி வச்சுருக்கிறேன். என்ன எழுதி வச்சுருக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு சரவணம்பட்டியில் இருக்கிற ஒரு சின்ன திருச்சபைக்கு நான் போனேன். அங்கு காணிக்கை கொடுப்பதற்கு எனக்கு பணம் இல்லை. 25 காசு என்னிடத்தில் இருந்துச்சு. பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணார், காணிக்கை பெட்டிக்குள்ளே சத்தம் வராமல் காணிக்கை போடணும்னு அனௌன்ஸ் பண்ணார். எனக்கு 25 காசு போட்டால் சத்தம் வரும், நான் தான் ஃபஸ்ட்டு ரோவில் நிற்கிறேன், ஃபஸ்ட்டு ரோவில் உள்ளவங்க போய் லைனாக போய் காணிக்கை போடுவாங்கன்னு பாஸ்டர் சொல்லுவார். நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இன்னைக்கு பின்னாடியிலேருந்து காணிக்கை போடுங்கன்னு பாஸ்டர் சொல்லணும். அப்போ தான் நிறைய பேர் நோட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு 25 காசு விழுந்தா கூட தெரியாது அப்படின்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு, பாஸ்டர் எப்போவுமே முன்னாடி ரோவில் இருக்கவங்க சொல்கிறவர், இந்த டைம் மட்டும் பின்னாடி ரோவில் இருக்கிறவங்க வந்து போடுங்கன்னு சொன்னார். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். 25 காசு போட்டது யாருமே கண்டுபிடிக்கலன்னு எழுதி வச்சுருந்தேன். அதே ஆண்டு 3rd இயர் படிக்கும்போது அப்போ தான் எனக்கு கிராஜுவேஷன். எங்கள் கிராஜுவேஷன் சர்வீஸுக்கு தான் ஷூ போட்டுக்கலாம், பெல்ட் போட்டுக்கலாம், இன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸே வந்து, அதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு போகிறவங்க இன் பண்ணக்கூடாது, பெரிய சட்டை தான் போட்டுக்கணும், ஃபுல் ஹேண்டு தான் போட்டுக்கணும், பெல்ட்டு போட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. எங்களுக்கு ஃபஸ்ட் டைமு டை கட்டிக்கலாம், பெல்ட் போட்டுக்கலாம், ஷூ போட்டுக்கலான்றது மிகப்பெரிய ஸ்டைல் மாதிரி. அது அப்போ எல்லாரும் அப்படியே கொண்டாட்டமாக வாங்கி வைக்கிறாங்க. ஷூவை தொடச்சி வைக்கிறான். 2 மாதத்துக்கு முன்னாடியே டையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வரவே இல்லை துணி. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் என் பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போய்
அப்போ சென்னை சில்க்ஸ் பிரம்மாண்டமான கடை, இப்படி எட்டி தான் பார்த்தேன் நான், இவ்வளோ பெரிய கடையா அப்படின்னு. இருக்கிறதுலே அந்த கடைக்காரன்ட்ட போய் கேட்டார், இருக்கிறதுலே காஸ்ட்லியான துணி என்ன சார் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், ரேமன் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது சார், சூப்பராக இருக்கும் அப்படின்னு, அதை எடுத்து போடுங்க அப்படின்னாரு. இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமே, என்ன எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல எடுத்து போடுங்கன்னாரு. அப்போ அது எனக்கு வாங்கி கொடுத்தா அவ்வளோ சந்தோஷம். இப்போ மனசு சொல்லுது, வாங்கி கொடுத்தாரு எப்படி தைக்கிறது, டெய்லர் ஆகுனாலே 1.5 மாதம் சொல்லுவான். இப்போ டெய்லர், அந்த டெய்லர்கிட்ட போய் சார் 2 நாளில் துணி வேணும், எனக்கு கிராஜுவேஷன் நெக்ஸ்ட் வீக்கு, வேலை இல்லாமல் தான் தம்பி இருக்கிறேன், 24 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்குறேன். அதெல்லாம் அற்புதம். கர்த்தர் என்னை சந்திச்சதெல்லாம் எழுதி வச்சேன். ஒவ்வொரு பேப்பராக புரட்டும் போது அடுத்த ஒரு பேப்பரில் வாசித்தேன், நீ ரொம்ப பேசுகிற, உன் வாயை கொஞ்சம் என்ன பண்ணு, நீ இப்படியே பேசினா ஊழியம் செய்ய மாட்ட, ஊழியத்தை விட்டு ஓடி போயிடுவ, அத்தனை பேர் உங்ககிட்ட சண்டைக்கு வருவான் அப்படின்னு 4-5 பேருடைய பேரை வேற எழுதி வச்சிருந்தேன். இவங்களோட பேசாத, இவங்களோட அதிகமாக பேசாத. அப்போது அன்றைக்கு நான் அந்த தீர்மானத்தை எடுத்தது இன்று எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் டைரியில் எழுதுங்க, இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான இடத்துல எழுதுங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே, உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்சை நிறுத்தணும். கேட்கல? பேச்சை நிறுத்தாமல் பலத்தில் வளர கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வாய்க்கு காவல் வை. ஒரு விஷயம் கூட எல்லாரும் பாடுவோமா? ஒரு விஷயம் கூட எல்லாரும் சத்தமாய் பாடுவோம். என் வாய்க்கு காவல் வையோ, காத்து கொள்ளுமையா, என் வாய்க்கு. ஆண்டவரே, எனக்கு பலவீனம் ஆண்டவரே, எனக்கு என்னமோ நாவல எனக்கு ஒரு பலவீனம் ஆண்டவரே. ஊழியக்காரர் சொல்லுகிறது எல்லாமே உண்மைதாப்பா. தீயன எதையுமே நான் பேச விடாதையோ, தீயன எதையோ சொல்லுங்க அப்பா பார்த்து, நான் பேச விடாதையோ, கைகளை உயர்த்தியோ உம்மை நோக்கி முழு பலத்தோடு இறைவாய். ஏசப்பா ஹெல்ப் பண்றேன், வாஞ்சியோட கேட்கிறவங்களுக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்றேன், நான் அதுல மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை இனி யாரையும் உருக்குலைய பண்ணக்கூடாது. உம்மை நோக்கி காதருளீரே, விரைவாய் உதவி செய்யோ, தூபம் என் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை வாரி கைகளை உயர்த்தினே. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சில டைம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அத்தனை நாட்களும் கட்டி காத்ததை உருக்குலைய பண்ணும். நம்பர் 2, ஒரே வார்த்தையில் சொல்லி உங்களை எல்லாரும் ஜெபத்தில் அனுப்ப விரும்புகிறேன். நம்பர் 2, நீங்க மட்டும் நல்லா பேசுகிறவர்களாய் இருந்தால் உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்க குடும்பத்தை என்ன பண்ணும்னா உருவாக்கும், உங்க பிள்ளைகளை உருவாக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களை உருவாக்கும், எப்பேற்பட்டவங்களையும் உருவாக்கும். உருவாக்குகிற சக்தியை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாருன்னா நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அது உதாரணத்துக்கு அந்த வசனத்தை மட்டும் எழுதிக்கிங்க, நான் சீக்கிரமா முடிக்கிறேன். உங்களுக்கு நெகேமியாவின் புஸ்தகத்தினுடைய 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசிக்கிறதை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அடுத்த வசனம்,
ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திரிஷ்டாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ட்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்றார். கவனிங்க, இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தன்னுடைய பிள்ளைகளை இழந்துட்டாங்க, தன்னுடைய சொந்தங்களை இழந்துட்டாங்க, சிலர் கணவனார்களை இழந்துட்டாங்க. இழப்பில்லாத வீடு ஒருத்தருக்குமே இல்லை. பெரிய யுத்தம், நிறைய வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு போயிருச்சு, மதில் சுவரெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு, ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, பலி இல்லை, எதுவுமே இல்லை, கை கால் உடைஞ்சிருக்குது. அந்த போர்னாலே வந்த தாக்கம் நிறைய பேருடைய சரீரத்தில் வியாதியா மாறி இருக்குது. சமாதானமே இல்லை பாருங்களேன், எங்கு பார்த்தாலும் கூக்குரல். இப்போ நெகேமியான்ற ஒருத்தன் வரா, தேவனுடைய மனுஷன் அலங்கத்தை எல்லாம் கட்டி திறப்புகள் எல்லாம் அடைக்கிறாங்க. திறப்புகள் எல்லாம் அடைச்சு அந்த பிரதிஷ்டை பண்ற அந்த நாள் வருது. எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க, ரொம்ப வருஷம் தாண்டி. இப்போ முன்னாடி நிற்கிற வேதபாரன் எழும்பி நின்று புத்தகத்தை திறந்து வச்சு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறாரு. வாசிச்ச உடனே ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பழைய ஞாபகம் வருது. என் அம்மாவோட இந்த வார்த்தையை கேட்டேன், எங்க அப்பாவோட கேட்டேன், என் பிள்ளையோட கேட்டேன், என் சொந்தக்காரங்களோட கேட்டேன். ஓன்னு எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அந்த சூழ்நிலை வரும்போது ஒருத்தரை மரணத்திற்கு ஒப்புச்சவங்களுக்கே வருத்தம் அவ்வளவா இருக்கும். இத்தனை பேரையும் சாக கொடுத்தவங்க சத்தமா அழுறாங்க. இந்த புஸ்தகத்தில் வாசிக்க வாசிக்க அவங்களால அழுக அடக்கவே முடியல. அப்பதான் தேவனுடைய மனுஷன் எழும்பி நின்று சொல்லுகிறார், இந்த நாள் நம்ம துக்கப்பட வேண்டிய நாள் இல்லை. இந்த நாள் எந்த நாள் அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாள். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் தான் அந்த சூழ்நிலையெல்லாம் மாத்திட்டார்ல, ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார்ல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஜனங்களுக்கு அந்த அழுகையெல்லாம் மாற்றப்பட்டு உடனே என்ன பண்ணாங்களாமா, சந்தோஷமாய் அதை ஆசரித்து சொந்தங்களுக்கெல்லாம் பதார்த்தங்களை அனுப்பி ஃபுட்டெல்லாம் அனுப்பி எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்பர் 2. ரெண்டாவது, எப்பேற்பட்ட மனுஷனையும் என்ன பண்ணணும்னா உயிர்ப்பிக்கிற உருவாக்குகிற வார்த்தையாய் அமையணும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக, உங்க வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, உங்க வார்த்தை ஊடு உருவி இருதயத்தை கிழிக்கிற வார்த்தையாய் வந்துடக்கூடாது. இன்னைக்கு 3 உங்களுக்கு சொன்னேன். நம்பர் 1, முதலாவது, உங்களுடைய வார்த்தை உடைக்கிற வார்த்தையா வந்துடக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது, உங்க வார்த்தை உருவாக்குற வார்த்தையா தான் வரணும். நம்பர் 3, உங்க வார்த்தை ஊடுருகிற வார்த்தையாய் அல்ல, சமாதானமான வார்த்தையாய். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று பேசுங்க. நான் இந்த உபத்திரவத்தின் குகை முடிந்ததற்கு பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு பேசுங்க. இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவிக்காமற் போனாலும் நான் கர்த்தருக்கு தான் நிற்பேன் அப்படின்னு பேசுங்க. விசுவாசத்தை பேசுங்க, வெற்றியை பேசுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு பேசுங்க. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கண்டிப்பாக நான் நம்புறேன் ஜீவனாய் புறப்பட்டு வரும், ஜீவனாய் புறப்பட்டு வரும். ஸோ யாராவது ஒருத்தர் வார்த்தையினால காயப்படுத்தி இருக்கிறீங்களா? ஒருவேளை வாலிப தம்பி தங்கச்சி யாராவது ஒருத்தர் உங்க அம்மாவோ உங்க அப்பாவை உங்க வாயில கண்ட ஏதாவது ஒன்றை பேசி உங்க அப்பாவுடைய மனசை உடைச்சிங்களா? உங்க அம்மாவுடைய மனசை உடைச்சிங்களா? இன்னைக்கு இதை செய்தி முடிச்ச உடனே போய் சாரிம்மா, மனசார சாரி கேட்குறேன், இனி
கண்டிப்பாக உங்களை வருத்தப்படுத்துகிற மாதிரி நான் பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏதாவது இங்கே இருக்கிற மனைவி சிஸ்டர்ஸ் யாராவது உடைய கணவனாரை ரொம்ப தரக்குறைவாய் பேசி ரொம்ப வருத்தப்படுத்துறது மாதிரி பேசி எனக்கு ஒரு வழி தெரியல பாஸ்டர் நான் பேசிட்டேன்னு சொல்கிறீங்களா, தயவு செய்து போய் உங்கள் மனசில் ஆழமாக ஏதாவது காயமாக இருந்தால் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை பேசினது தப்பு தான், நான் இனி கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுங்கள். இங்கே இருக்கிற பிரதர்ஸு யாராவது ஒருத்தர் உங்களுடைய மனைவியை ஏதாவது ஒரு வார்த்தையை ஃபோன் ஆப்போசிட்லேருந்து ஃபோன் பேசின உடனே திருப்பி ஃபோன் பேசினதெல்லாம் ஒரு தப்பா பிரதர்? அதை வச்சு அத்தனை வார்த்தையை பேசுவீங்களா பிரதர்? ரொம்ப கஷ்டம். ஒரு சிஸ்டர் அழும்போது அப்படி வந்து அழுறாங்க. எங்கள் அண்ணனுடைய பையன் ஃபோன் பண்ணான் பாஸ்டர், அவங்க கூட குடும்பம் நடத்துறியான்னு கேட்குறாரு எங்கள் கணவனார். என்னால் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு ஜீவனோட இருக்கணும்னு எனக்கு 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 அப்படியெல்லாம் வளரவே இல்லை பாஸ்டர், அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை பாஸ்டர். எப்படி இதெல்லாம் பேசுகிறாரு? அவர் என்னமோ பேசிட்டு அடுத்த நிமிஷத்தில் வந்து செல்லம் தங்கம்னு கூப்பிட்றாரு. நான் எப்படி பாஸ்டர் அந்த நினைப்போட நான் எப்படி அவர்கிட்ட போய் திரும்பி நான் எப்படி போய் மனசார பேசுறது? என்னால் முடியல. அவருக்கு வேணா இந்த வார்த்தை ஈஸியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படியே ஜீவனையும் அறுத்து தொங்க விட்டது மாதிரி இருக்குது. என்ன வேசின்னு சொல்கிறாரு, என்ன இப்படி சொல்கிற வார்த்தைக்கு அளவு கெட்ட வார்த்தை அப்படி பேசுகிறாரு. அவ்வளோ கெட்ட வார்த்தை, அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிட்டு அடுத்த நிமிஷத்தில் வந்து என்னை தங்கம் அப்படின்னு கூப்பிட்டா நான் அடுத்த நிமிஷத்துலேயே சரியாகணும்னு நினைக்கிறது எப்போ எந்த விதத்தில் உண்மை பாஸ்டர்? அவங்க கேட்குறதுல என்ன பிரதர் நியாயக்கேடு இருக்குது? என்ன பிரதர் நியாயக்கேடு இருக்குது? அவ்வளவு உடைச்சு சுக்குநூறாக உடைச்சு அவங்க கேரக்டரையே தப்பாக பேசி அவங்களுக்கு அது ரொம்ப ப்ரெசியஸானது, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதுக்காக ஜீவனை கூட கொடுப்பாங்க. அப்படி இருக்கும், அப்படி அவங்க வளர்ந்துருப்பாங்க. அதையே குற்றப்படுத்தி கூச்சப்படுத்தி பேசும்போது அடுத்த நிமிஷத்தில் உங்கள்கிட்ட நல்லா பேசணும்னு எப்படி நீங்கள் நினைப்பீங்க? எப்படி நினைப்பீங்க? கணவனாரை பார்த்து நீ வேலைக்கு ஆகாதவன், நீ குடும்பத்தை பிழைக்க தெரியாதவன், உன்னை கட்டுனது வேஸ்ட்டு, அப்பா அப்பவே சொன்னாங்க, அம்மா அப்பாவே இதெல்லாம் பேசி நீ சம்பாதிக்கவே தெரியல, நீ சும்மா இப்படியெல்லாம் பேசிட்டு அவனை பாரு இவனை பாருன்னு சொல்லிட்டு போய் அடுத்த நிமிஷத்தில் காஃபியை கொண்டு போய் கொடுத்து ஏங்க அப்படின்னு கூப்பிட்டா எப்படி வர முடியும் சொல்லுங்க? ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. சிலர் எல்லாம் உடைச்சிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், காலமானாலும் அவங்களுடைய இருதயத்தினுடைய உடைவை சரி பண்ண முடியாது சிஸ்டர், சரி பண்ண முடியாது பிரதர், சரி பண்ண முடியாது. 85 வயசு ஓடி கிளினிக்கு வர்ற உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த வயசானவர் 85 இயர்ஸ். நர்ஸு பிள்ளைங்க எல்லாரும் ஏன் இவ்வளோ அவசரமாக ஓடி வரீங்க தாத்தா? பிளட் செக் பண்ணி எவ்வளோ சுகர் இருக்கு, எவ்வளோ சுகர் இருக்கு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க தாத்தா, இவ்வளோ அவசரமாக பிளட் எடுக்க வரீங்க. என்ன எதுக்கு போறீங்க? என் மனைவியோட இன்னைக்கு காலையில் டிஃபன் சாப்பிடணும். ஹோ, அவ்வளோ உங்க மனைவி ரொம்ப வசதியோ, ரொம்ப அழகானவங்களோ அப்படி. அந்த தாத்தா என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு காலத்தில் அவள் அழகுதான், ஒரு காலத்தில் அவள் நல்லா இருந்தவ தான், ஆனால் இப்போ அட் ப்ரெசன்ட் கல்யாணமான அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தேன், நான் சாகிற வரைக்கும் இந்த ஊரில் இருந்தேன்னா காலையில் உணவை உன் கூட தான் நான் சாப்பிடுவேன். இன்னைக்கு என் மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவன் மைண்டு டிசார்டர் ஆயிட்டா, நான் யாருன்னே தெரியாது. நான் இப்போ காலையில் இவ்வளவு அவசரப்பட்டு போய் அவன் முன்னாடி உட்காந்து சாப்பிட்ற சாப்பாடை நிறைய நேரம் என் மூஞ்சிலே அவள் எரிஞ்சிருக்கா, சாம்பார் என் மேலே கொட்டி இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் நான் ஸ்ட்ராங்காக நின்னது, என்னை தட்டி கொடுத்தது, என்னை மனுஷனாக மாற்றினதே அவ தான். ஸோ இன்னைக்கு என்னமோ பலவீனப்பட்டுட்டா, பரவாயில்ல, நான் எடுத்த பொருத்தனைய தீர்மானத்தை கண்டிப்பாக என் மனைவிக்கு தெரியலன்றதுக்காக நான் விடமாட்டேன்னு சொல்லி 85 வயசு நிரம்பத்தக்க அந்த தாத்தா தன்னுடைய மனைவியை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாரே. ஆனால் சிலருக்கெல்லாம்
சில பிள்ளைகளெல்லாம் அம்மா அப்பாவை பேசுகிற பேச்சு, நீ கஷ்டப்படுவ தேவனுடைய பிள்ளையே, பாஸ்டர் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காத, கஷ்டப்படுவ. யாரையுமே அப்படிதான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா, அமைதியாக போயிருங்க. இயேசுவ மாதிரி அமைதியாக இருந்துருங்க. சரி பரவாயில்ல, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். தாவீத மாதிரி சிமையை தூசிக்கிறான், சரி விட்டுரு, பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் திட்டுப்பா, நீ என்ன வேணாலும் பேசுப்பா, முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்துருங்க. ஆனால் யாரையும் அவங்களுடைய இருதயத்தை கிழிக்கிற மாதிரி, குத்துற மாதிரி, உடைக்கிற மாதிரி, அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி, அவங்க ஒன்றும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசலாமா? சில கணவனாரெல்லாம் பேசுறதை பார்த்தா அந்த மனைவி ஒரு காசுக்கு 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லைற மாதிரி, நீ பிச்சைக்காரி, பைத்தியக்காரி, கேவலம், மோசமானவா, அவங்க கொடுக்குற சாப்பாடை வாங்கி தின்னுட்டு எப்படி பேசுறது பாருங்க. துச்சமா எப்படி ஆராதிப்பீங்க, எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க? ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வை. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு பெரிய அமைதி, என் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. எளிமை நிற்கலாமா எல்லாருமே? தேங்க்யூ ஜீசஸ். என்னை எது வேணாலும் பேசட்டும், நான் கவலைப்பட போறதில்லை. ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்குல்ல, பகைவர்கள் 1000 பேசட்டுமே, நான் பயந்து போகவே மாட்டேன். துன்பங்கள் எல்லாம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஓ ஹல்லேலூயா. காயங்கள் ஆற்றும் வைத்திய, கருத்தாய் விசாரிக்கும் சிநேகிதர், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாளன் இவர். காயங்கள் ஆற்றும் வைத்திய, கருத்தாய் விசாரி சிநேகிதர், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாளன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க. தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு என்னோடு காயங்களாற்றும் கருத்தாய் விசாரி சிநேகிதர், குற்றங்களானை மன்னித்து மறக்கும் தயாளன். ஆண்டவருடைய ஒரு பெரிய அன்பின் நதி இந்த ஜெபத்தை சத்தத்தில் கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேல இறங்கி வரதை நான் ஃபீல் பண்றேன். பாஸ்டர், உண்மை பாஸ்டர், என்னால மறக்கவே முடியல பாஸ்டர், என்னால ஜீரணிக்கவே முடியல பாஸ்டர். என்ன பேசுறதுக்குன்னு இந்த வார்த்தை இல்லை பாஸ்டர். என் உள்ளத்துக்குள்ள ரொம்ப காயமா இருக்கு பாஸ்டர், என்னால ஆற்றவே முடியல. என்னதான் நான் நல்லா பேசினாலும் அவர் பேசின வார்த்தை என்னால மறக்கவே முடியல பாஸ்டர். அவங்க பேசின வார்த்தை என்னால மறக்கவே முடியல. ஆண்டவர் நிறைய பேரை ஆறுதல் படுத்துறத நான் இப்படி பார்க்கிறேன்.
அந்த ஓனர்னால காயப்பட்ட நிறைய பேருடைய காயத்தை கட்டுறதை நான் பார்க்கிறேன். சொந்தக்காரங்களால காயப்பட்ட நிறைய பேருடைய காயத்தை ஆண்டவர் இன்னைக்கு இந்த கடைசி ஜெபத்துல ஆற்றுறதை நான் பார்க்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு பெரிய சமாதானம் வருது. உங்களுக்கு சத்தம் போட்டு அழணும்னு தோணுச்சா, சத்தம் போட்டு நீங்க அழுதுருங்க. ஏசப்பா சமூகத்துல அழுதுருங்க. உங்க இருதயம் உடையட்டும், இருதயம் உடையட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே, இப்பொழுது எங்களுடைய காயங்களை ஆற்றும்படியாக காயப்பட்ட தேவனே, இப்பொழுது என் தாயாரை தேற்றுவதற்கு வாரும் ஆண்டவரே, என் தகப்பனாரை தேற்றுவதற்கு வாரும் ஆண்டவரே. என் பிரதரை, சிஸ்டரை, என் வாலிப தம்பிய, தங்கச்சிய, எவ்வளவு ஒண்ணும் இல்லாதவேன்னு பேசுறாங்களே ஆண்டவரே, சாவமா கொடுக்குறாங்களே ஆண்டவரே, துச்சமா பேசுறாங்களே ஆண்டவரே. ஓ ஹalleluya. காயங்களாற்றும் வைத்திய கருத்தாய் விசாரி ஸ்நேகித குற்றங்கள் அனைத்து மன்னித்து மறக்கும் தயாளர். முடிஞ்சவங்க கைகளை உயர்த்தி பாடுவோம். காயங்களாற்று. எஸ், உங்க பிள்ளைய குறிச்சு பேசின பேச்ச கர்த்தர் மாற்றுவார். உங்களை குறிச்சு ஆண்டவர் பேசின பேச்ச மாற்றுவார். மன்னித்து மறக்கும் தயாளர். முடிஞ்சவங்க கையை உயர்த்தி இயேசுவை போ, இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க. தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம்மோடு இருந்தார். ஓ இயேசுவை போல் மலடின்ற அந்த நிபச்சொல்ல கர்த்தர் மாற்றுவார். நீ இன்னும் வாழ்க்கப்படாம இருக்கிற அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை மாற்றுவார். உன் பலவீனத்தை சொல்லி சொல்லி குற்றப்படுத்தி, உங்க இயலாமைய சொல்லி சொல்லி குற்றப்படுத்தி, உங்களை கிண்டல் பண்ணி உங்க மனசை நோகடிக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் உங்க காயத்தை கட்டுறதற்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். உங்க காயத்தை கட்டுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சொந்தக்காரங்க, சுத்தி நிற்கிற சொந்தக்காரங்க உங்களை சுட்டி காமிச்சு காயப்படுத்துகிற அந்த காயத்தை ஆத்துறதுக்கு இயேசு வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு முழு பலத்தோடு கூட நீங்க அழணும்னா கர்த்தர் சமூகத்துல தான் அழணும். நீங்க கெஞ்சணும்னா கர்த்தர் சமூகத்துல தான் கெஞ்சணும். ஏன்னா அங்கதான் உங்களுக்கு மீட்பு, அங்கதான் உங்களுக்கு விடுதலை, அங்கதான் உங்களுக்கு உயர்வு, அங்கதான் உங்களுக்கு அவார்டு, அங்கதான் உங்களுக்கு பரிசு. நீங்க கர்த்தர் சமூகத்துல வருத்தப்பட வருத்தப்பட, கர்த்தர் சமூகத்துல கொட்ட கொட்ட, நான் நம்புறேன் அத்தனை பேருக்கு முன்பாக உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் அவன் கண்ணுக்கு முன்னாடியே உன்னை மேன்மைப்படுத்துவார். கையை உயர்த்தி, மனுஷனுக்கு முன்னாடி கிடையாது, அவன் இப்படி பேசிட்டானேன்னு யாரு முன்னாடி கிடையாது, இயேசுவுக்கு முன்னாடி. நன்றி அப்பா, நன்றி. மறக்கும் தயாளன் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.